வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2016 ரிலீஸ் ஆன டென்னிஸ் வில்னியூவ் டைரக்ட் பண்ண அரைவல் மூவி பற்றின பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எதை பற்றி அப்படின்னா, பொதுவாக ஏலியன்ஸ் வந்து வராங்கன்னா ஒரு அட்டாக் நடக்கும், இடத்துல அட்டாக் நடக்க போகுது. அதை வந்து ஒரு ஹியூமன்ஸ் வந்து எப்படி சேவ் பண்ணுறாங்க, இந்த ஏலியன் அட்டாக் பண்ணும்போது இதை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு ஏலியன் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கலந்த மூவிஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மூவியில் ஒரு ஏலியன் வெசல் வந்து வருது, ஏலியன்ஸும் வராங்க. ஆனால் இதில் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் எதுவுமே கிடையாது. மாறா என்ன இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மூணு கேள்வி தான். நீ யார், எங்கேருந்து வர, எதுக்காக இங்கே வந்திருக்க, இந்த 3 கேள்வி தான் இந்த மொத்த படமே. அது மட்டும் இல்லாமல் இந்த அரைவல் மூவியோட மியூசிக், ஸோ அந்த மியூசிக்லேயே வந்து படத்தை காட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹெட்செட் ஆர் ஸ்பீக்கர் போட்டு இந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மியூசிக்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்களுமே வந்து மூவி பாருங்கள், யூ கேன் ஆல்சோ ஃபீல் இட். ஸோ இப்போ வாங்க மூவி பிரேக் டவுனுக்குள்ளே போவோம். ஓப்பனிங் சீன் வந்து ஒரு அம்மாவை காட்டுறாங்க, அதாவது ஒரு மெயின் கேரக்டர். ஸோ அவங்க பேர் வந்து பேங்க்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு மெயின் கேரக்டர். ஸோ இவங்களோட மெமரிஸ் வந்து காட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்திருக்கு. ஸோ சின்ன குழந்தையிலேருந்து பெருசாகிற வரைக்கும் தனியாகவே தான் வளர்த்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு கூட அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது, அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அந்த பொண்ணு வந்து இறந்துடுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு மெமரி ஸ்டோரியே இனிமேல் தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்குவிஸ்டிக் ப்ரொஃபஸர் அப்படின்னா லாங்குவேஜஸை வந்து டீச் பண்ணுவாங்க. உலகத்தில் இருக்கிற நிறையா லாங்குவேஜஸ் பற்றி எல்லாமே டீச் பண்ணுவாங்க. அதை பற்றி எல்லாமே வந்து தெரியும். அப்படி ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வருது. அதாவது 12 ஏலியன் வெசல் வந்து உலகத்தில் அங்கங்கே ஒரு இடத்துல வந்து மாண்டானா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து லேண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அம்மாவை பார்க்குறக்கு வந்து ஒரு ஆர்மி கர்னல் வெப்பர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஸோ ஆல்ரெடி இந்த பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் ஒரு 2 வருஷம் வந்து ஆர்மி கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து இந்த பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஸோ அதனால் வெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ எடுத்துகிட்டு பேங்க்ஸை பார்க்க வராங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஆடியோ ஏர்ன் பண்ணால் எவனாவது பேசுவானே, ஏலியன்ஸ் ஏதாவது பேசுவோம் அப்படின்னு பார்த்தா காற்று போகிற சவுண்டாக கேட்குது. இது என்னடா ஆடியோ அப்படின்னா, ஸோ இதுதான் ஏலியன்ஸோட ஒரு வாய்ஸ் மாதிரி அவங்க நினச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து என்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது, நான் நேரில் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து மவுத் இருக்கா, லிப்ஸ் இருக்கா, மூமெண்ட் இருக்காங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வெப்பருக்கு வந்து இல்லை, உங்களையெல்லாம் அங்கெல்லாம் வந்து என்னால் கூப்பிட்டு போக முடியாது, அதுக்கெல்லாம் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது, இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, தெரிஞ்ச லாங்குவேஜாக இருந்தால் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவேன், இவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன போனவங்க பேசாமல் போக வேண்டியது தானே. நடுராத்திரி அன்னைக்கு அந்த அம்மாவை எழுப்பி வாசுருதி போகலாம் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டரில் ஏற்றிட்டாங்க. ஸோ அந்த ஹெலிகாப்டரில் பார்த்தா அந்த கர்னல், அது போக இன்னொரு கேரக்டர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிசிஸ்ட். ஸோ வந்து இயன் டான்லி, அவர் பேர் வந்து இயன் டான்லி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஸோ சயின்ஸும் லாங்குவேஜும் சேர்ந்து தான் வேலை செய்ய போகிறாங்க. இப்போ வந்து அந்த சைட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மொண்டானா சைட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது விஷுவலாகவே வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. நம்ம சைட்டுக்கெல்லாம் போய் ப்ரொசீஜர் லைக் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அது போக ஏதோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க. இந்த ப்ரொசீஜரெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஒரு 18 மணி நேரம் கழித்து தான் வந்து அது ஒவ்வொரு தடையும் உள்ளே போயிட்டு வர முடியுமா. ஸோ அந்த மாதிரி அந்த 18 மணி நேரம் முடிஞ்சு அவங்க வந்து அந்த ரேடியேஷன்லேருந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூட் மாதிரி எல்லாம் வந்து போட்டுட்டு இப்போ அந்த ஸ்பேஸ் வெசலுக்குள்ளே அதோட மேலே போக ஸோ அதில் வந்து கிராவிட்டியே இல்லை, எல்லாம் பறக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பேங்க்ஸும் சரி அந்த இயானும் சரி அந்த ஏலியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஹெப்டபாட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா அதுக்கு வந்து 7 லிம்ஸ் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து 2 கை 2 காலுங்கிற மாதிரி அங்கே வந்து 7 லிம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து ஹெப்டபாட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் போய் ஏதாவது பேசினா ஒன்றுமே ஒரு ரெஸ்பாண்டுமே வரல. அதே மாதிரி அந்த காற்று போகிற சவுண்டு தான் கேட்குது. ஸோ செகண்ட் டைமும் வந்து போகிறாங்க. ஸோ இந்த தடவை பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் போர்டு எடுத்துகிட்டு ஸோ நம்ம விஷுவலாக கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஹியூமன்ஸ், நீங்கள் யார் அப்படிங்கும்போது ஃபார் த ஃபஸ்ட் டைம் அந்த ஏலியன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. எப்படின்னா அவங்க ஒரு சர்க்குலர் இங்க்கு, ஓகே, ஸோ அவங்க கையோ காலோ அதிலிருந்து ஒரு இங்கு வந்து வெளியுது. ஸோ அதிலிருந்து ஒரு சர்க்குலர், அது என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. பட் ஒரு பாசிட்டிவான விஷயம், ஃபஸ்ட் டைம் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஒரு விஷுவலாக கம்யூனிகேட் பண்ணுது. இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து அந்த ஏலியன்ஸ் கிட்ட வந்து நம்ம பேங்க்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண அவளுக்கு எப்படியோ சம்பவ் அவளுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இயானும் சரி நம்ம பேங்க்ஸும் சரி இந்த ரேடியேஷன் சூட்டெல்லாம் கழட்டி போட்டு, ஸோ அவங்களுக்கு தெரியுது ஓகே இவங்க வந்து நம்மளை எதுவும் பண்ண போகிறதில்லன்னு. ஸோ அந்த ரேடியேஷன் சூட்டெல்லாம் கழட்டி போட்டு 2 பேருமே ஜாலியாக பழகுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேருமே வந்து லாங்குவேஜ் வந்து டீச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஏலியன்ஸ்க்கு வந்து புரியணும். நான் சொன்ன மாதிரி அந்த 3 கேள்வி, நீ யார், எங்கேருந்து வர, எதுக்காக இங்கே வந்திருக்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு கொஸ்டினு, இதெல்லாம் அந்த ஏலியன்ஸ்க்கு புரியணும் அப்படிங்கிறதுனால பேங்க்ஸ் வந்து நம்ம வந்து லாங்குவேஜை டீச் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு ஐடியா போகிறா. பட் அவளுக்கே தெரியாமல் என்னென்னா, அந்த ஏலியன்ஸ் பேசுகிற லாங்குவேஜ் அது லாங்குவேஜ் கிடையாது, அது வந்து ஒரு லோகோகிராம் மாதிரி. அது வந்து நம்ம பேங்க்ஸுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாமே போயிட்டுருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு விஷன் வந்துகிட்டே இருக்குது. அதாவது அவளுக்கு தெரியாத ஒரு பொண்ணு வந்து அவளை அம்மானு கூப்பிடுது, அவள் கூட வந்து சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷன் எல்லாமே வருது. ஆனால் அது யார் அப்படிங்கிறது வந்து நம்ம பேங்க்ஸுக்கு வந்து தெரியவே இல்லை. பட் அது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் நமக்கு காட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் அது ஃப்ளாஷ்பேக் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேங்க்ஸும் இயானும் வந்து இந்த ஏலியன்ஸ் கிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி இங்கே மட்டும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லேண்ட் ஆகலை, இதே மாதிரி இன்னும் 11 இடத்துல லேண்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா, இந்த சைனா கூட சேர்ந்து, சைனா, ரஷ்யா, ஸோ சைனாவை ஃபாலோ பண்ணி நிறையா நேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து இந்த ஏலியன்ஸ் இதை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷனுக்கும் வந்து வராங்க. ஸோ ஒரு சைடில் வந்து வார் டென்ஷன் போயிட்டே இருக்குது. ஆனால் பேங்க்ஸுக்கு வந்து தெரியுது இவங்க வந்து லைக் என்ன சொல்கிறதுனா, நம்மளை அடிக்க போகிறதில்ல, ஏதோ கிஃப்ட் பண்ண வந்திருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இந்த 2 ஏலியன்ஸ் வருவாங்க. ஸோ அந்த 2 ஏலியன்ஸுக்கு பேருமே வந்து வச்சிட்டாங்க. ஒருத்தன் பேர் வந்து அபாட், இன்னொருத்தன் பேர் வந்து காஸ்டெலோ. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டாங்க. ஸோ இப்படி கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் இதில் வந்து ஒரு ஏலியன் வந்து இறக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ளே வந்து ஒருத்தன் பாம்பை வச்சுட்டு போயிடுறான். பட் இந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்லேருந்து தப்பிச்சு நம்ம ஏலியன்ஸையே காப்பாற்றிட்டாங்க. அந்த பாம்லேருந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து நம்ம பேங்க்ஸையும் சரி ஏனையும் சரியே காப்பாற்றிடுறாங்க. பட் ஒரு டைமில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த குளோபலில் வந்து அந்த வார் டென்ஷன் போயிட்டே இருக்கும்போது நம்மளும் போய்தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ பேங்க்ஸ் வந்து போய் ஃபைனலாக கம்யூனிகேட் பண்ணுறான் அந்த ஏலியன்ஸ் கூட. ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அந்த ஏலியன்ஸ் பேசுகிற விஷயம் வந்து நம்ம பேங்க்ஸ்க்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நிஜமாலுமே வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க தான் வந்திருக்கோம். அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த லாங்குவேஜ் தான். ஸோ இந்த லாங்குவேஜ் தான் வந்து உங்களோட வெப்பன். ஸோ இந்த லாங்குவேஜ் எப்படா எங்களுக்கு வெப்பன் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களால் வந்து ஃப்யூச்சரை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நீ எதுக்கு வந்த அப்படின்னா, ஒரு 1000 or 3000 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து வரும். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து பேங்க்ஸ்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஸோ இத்தனை நாளாக ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு கூட அது வந்து நம்ம பேங்க்ஸோட பொண்ணு தான் விளையாடிட்டு இருக்க மாதிரி, கடைசியில் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இறக்குற மாதிரி காட்டியிருப்பாங்களே. ஸோ இது எதுவுமே வந்து ஃப்ளாஷ்பேக்கோ மெமரிஸோ கிடையாது, இது எல்லாமே ஃப்ளாஷ் ஃபார்வர்ட். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து அவளுக்கு தெரிய ஆரம்பிக்க அவளுக்கு வந்து ஒரு விஷன் வருது. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்போம், கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் வயசில் அதுக்கு வந்து ஒரு நோய் எல்லாமே வந்து நம்ம பேங்க்ஸுக்கு தெரியுது. ஸோ அவன் கல்யாணம் பண்ண போகிறது யார் அப்படின்னா வேறு யாருமே கிடையாது, நம்ம ஃபிசிசிஸ்ட் இயான் தான். பட் அவனுமே வந்து ஒரு டைமில் விட்டுட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்குமே வந்து இந்த லாங்குவேஜில் ஏதோ நம்ம பேங்க்ஸ் அளவுக்கு தெரியாட்டியுமே கூட ஒரு சில விஷயங்கள் தெரியுது. ஸோ அதனால நம்ம இயானுக்குமே வந்து ஸோ நம்ம வந்து மறைச்சிட்டா நம்ம பொண்ணு வந்து இறக்க போறான்னு அவளுக்கு தெரியும். பட் இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதிலேயே வந்து நம்ம இயான் வந்து நம்ம பேங்க்ஸ் விட்டு போயிடுவான். பட் இது எல்லாமே வந்து நம்ம பேங்க்ஸுக்கு வந்து தெரியும். நான் என் ஹஸ்பண்ட் ஏன் விட்டு போனா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வருது. என்னன்னா, அதான் ஒரு சைட்ல வந்து ஏலியன்ஸ் அட்டாக் பண்ண போறதுக்கு எல்லா நாடும் போயிட்டே இருக்குல்ல. அப்போ வந்து அவளுக்கு ஒரு விஷயம் வருது. சைனீஸ் ஆர்மியோட ஜெனரல் ஷாங்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவ கூட வந்து இந்த பேங்க்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சைனீஸ்ல பேசுற மாதிரி, ஓகே, ஒரு அவார்ட் சிக்னல்ல வந்து ஒரு சைனீஸ்ல பேசுற மாதிரியான ஒரு விஷன். அதுல வந்து என்னன்னா, இந்த வாரம் நிறுத்துறதுக்கு ஷாங் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னன்னா, ஷாங்கோட ஒய்ஃப் வந்து இறக்கும் போது ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு இறந்துருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தையை நம்ம பேங்க்ஸ் வந்து அந்த ஜெனரல் காதில் வந்து போடுவார். ஸோ அந்த ஜெனரல் வந்து கன்வின்ஸ் ஆகி ஓகே நாங்கள் வாரம் ஸ்டாப் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அந்த வாரம் நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த ஏலியன்ஸுமே வந்து அந்த லாங்குவேஜை வந்து கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ
திரும்ப இந்த படம் முடியும் போது எங்க வந்து முடியுது அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் இருக்குல்ல, ஸோ அதுலேயே தான் வந்து முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது எதுவுமே வந்து மெமரிஸ் கிடையாது, இது எல்லாமே வந்து ஃப்ளாஷ் ஃபார்வர்ட். ஸோ இது அந்த படம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபியூச்சர் உங்களுக்கு தெரியுது, பட் அதுலேயே நீங்கள் கண்டினியூ ஆவீங்களா, ஓகே நீங்கள் வந்து அதே பார்த்து சூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா அதான் சொன்ன மாதிரி அவன் கல்யாணம் பண்ண போறா, புருஷன் விட்டுட்டு போறான், அது மட்டும் இல்லாமல் அவன் குழந்தை கொஞ்ச நேரத்தில் இறக்க போகுது, இது எல்லாமே தெரிஞ்சும் பேங்க்ஸ் வந்து இதே லைஃபை நான் கண்டினியூ பண்றாங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் விஷுவல், ரெண்டாவது வந்து மியூசிக், மூணாவது வந்து அந்த சப்ஜெக்ட் சூப்பரா இருக்கும். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்காது, மூணு கேள்வி, அந்த 3 கேள்விக்கான பதில், அதுதான் இந்த மூவி. அதை வந்து அவ்வளோ அழகா வந்து நம்ம கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க இந்த மூவியை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.